காலையிலும் மாலையிலும் இந்த நாளிலும் நாம் ஒரு தேவ செய்தியை கேட்க போகிறோம். இது மட்டுமாய் தேவன் பாடல் வேலையை சங்கீத பகுதியை தேவன் ஆசிரியத்தார். இப்போ நாம் தேவ செய்திக்கு கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த செய்தியை ஆரம்பத்திலிருந்து முழுசாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது எல்லோரும் அவரை கூர்ந்து கவனித்தார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்றாரு, ஏது சொல்றாரு அப்படின்னு ஒருமனப்பட்டு கேட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருமனப்படும் போது அலைவரிசை அவருடைய வார்த்தைக்கும் கேட்கறவருடைய அந்த மனதுக்கும் அந்த அலைவரிசை கரெக்டான பட்டு மிராக்கள் நடக்குது. அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்கும்போது வேற அலைவரிசை வேற லைன்ல இருந்தாங்க. என்ன சொன்னாலும் அவங்க அர்த்தம் நடக்காது. அவர் சொல்றதுக்கும் நம்மளுடைய மனதுக்கும் கரெக்டா இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க அர்த்தம் நடக்காம இருக்காது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க வேற செய்யும் போது அந்த அலைவரிசை என்ன ஆயிடுச்சு, வேற திசையில் போயிடுச்சு. வேற திசையில பிசாஸ் பக்கம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த பிசாஸ் காரியம் வாழ்நாள் நடக்கும். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்தால் அங்க இருக்கிற தண்ணி திராட்சரமா மாறிடுமா. அப்ப அவர் என்ன சொல்ல போறாரு? அவர் என்ன சொல்லுவாரு? அவர் யாரு? ஜீவ வார்த்தை. அங்க இயேசு எல்லாருக்குமே தெரியும்பா, உலகம் ஃபுல்லா தெரியும் இயேசு. ஆனா அவருக்கு ஜீவன் நன்மை தீமை அறியத்தக்க கிடையாது. அவர் சொல்றதெல்லாம் ஜீவ வார்த்தை தான் சொல்லுவாரு. நம்மளும் அந்த ஜீவ வார்த்தைக்கு நேரம் ஃபீல் பண்ணாக்கா, அந்த அலைவரிசை கனெக்ட் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க நடக்குதா? ஆமா. நன்மை தீமை பக்கமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க மைண்டு. அவனுடைய அலைவரிசை வருது, அவங்க அறிக்கை தான் நடக்குது. அவ்வளவுதான் மேட்ரு. அல்லேலூயா. சரி, இன்றைக்கு 12/7/2026 FGCI வேலூர் பிரம்மபுரம் சபையில வந்து மட்டுமாய் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். இப்போது நாம் தேவ செய்தி கடந்து வந்திருக்கிறோம். நாம் வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். இங்கிலீஷ் ஒருத்தர் வாசிங்க, தமிழ் ஒருத்தர் வாசிங்க. எல்லாரும் எடுக்க வசனம் பக்கம் சொல்லு. 152 பக்கம். எல்லாரும் எடுக்க வசனத்தை கண்ணால பார்க்கணும். இப்ப யோவான் 16:28. நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்றார். இங்கிலீஷ் சொல்லுபடி, வசனம் சொல்லுபடி. அப்போ நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். எதுக்கு வந்தாரா? ஐயா, எதுக்கு ஐயா இந்த உலகத்துக்கு வந்தீரு? ஏன் சொன்னாரு? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ, ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூர்ணப்படவும் வந்தாராம். சொல்லி மேட்ரா ஏதோ சொல்லுவாங்க, வந்த வேலையை முடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி வந்த வேலையை முடிச்சாரு. முடிச்சுட்டு நேரா பிதாகிட்டே போறாரு. அப்போ நாமும் எங்க இருந்து வந்து தெரியுமா? நம்ம இங்க இருக்கிற எல்லாரும் பிசாசத்திலிருந்து வரல, நாமும் பிதாவினிடத்திலிருந்து தான் வரும். நம்ம உலகத்துல ஒரு அம்மா வயிற்றுல பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆக்சிடென்ட் மாதிரி கிடையாது, தற்செயல் திடீர்னு நடக்கிற மாதிரி கிடையாது. தற்செயலா நம்ம இந்த உலகத்துக்கு வரல. உலக தோற்றத்துக்கு முன்பே இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சாதாரண ஆள் கிடையாது. தேவனால் முன்குறிக்கப்பட்ட பிதாவினிடத்திலிருந்து தான் இந்த பூமியிலே நம்ம வந்து பிறந்திருக்கிறோம். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஆதி மனிதனை இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆதி தாய் தகப்பட பிசாசு உண்டாக்கல.
தேவன் தம்முடைய சாயலின்படி, நமது சாயலின்படி நமது ஒரு மனுஷனை உண்டாக்குவோமா, யாரு பிதா குமாரன் பரிசுத்த உண்டாக்குறாரு ஏதேன் தோட்டத்துல ஒரு மண்ணினால. அப்போ அந்த ஆதாம் ஏவாளிலிருந்து பிறந்து வந்த ஒவ்வொருவரும் பிதாவிடத்தில் தான் புறப்பட்டு வந்தோம். சந்தேகமா? சந்தேகம் இல்ல. அப்போ ஆதாம் ஏவாளும் தேவனிடத்திலிருந்து வந்து ஜீவ சுவாசத்துக்கு ஜீவாத்மாவாகி தேவனுடைய பிள்ளையா இருந்தாங்க. அந்த ஆதாம் ஏவாளுக்கு 816 கோடி பேர் வந்திருக்கிறோம். இப்ப வந்து இடையில ஒண்ணு செஞ்சுட்டோம், நம்ம தப்பு செஞ்சுட்டோம். இடையில ஒரு தோட்டத்துல 10 கட்டளை, ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு. ஆதாம் ஏவாள் உண்டாகிட்டு பூமியை ஆண்டு கொள்ளுண்டாரு. என்ன சொல்றாரு? இந்த பூமியே உங்களுக்கு தான், வானம் கத்தருடையது, பூமியே மனுப்புத்திர கொடுத்தாரு. அப்போ இந்த பூமியே கொடுத்தாரு யாருக்கு? ஆதாம் ஏவாளுக்கு. ஆனா அவங்க தோட்டத்துல ஒரே ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு. தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷித்திராதீங்க, பறித்து புஷிக்குனாலே சாகவே சாவிங்க அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு. ஆனா அவங்க எவ்வளவு நாள் அது உண்மையா இருந்தாலும் தெரியல. ஒரு நாள் ஏவாள் என்ன பண்ணா, அவர் என்ன சொல்றது, நான் இஷ்டப்படி போவேன்னு சொல்லி அந்த தோட்டத்துல பிசாசு சர்ப்பத்தின் வடிவில் வந்து அதை புஷிக்க கூடாது என்று அந்த கனியை புஷிக்க வச்சு, அப்புறம் புருஷன் ஆதாமுக்கு புஷிக்க கொடுத்து இந்த உலகத்தை யாருக்கிட்ட கொடுத்துட்டாங்க? 2 பேரும் சாத்தாங்கையில் கொடுத்துட்டாங்க. அவன் ஒரு கனியை கொடுத்து இந்த பூமியை சாத்தாங்கையிலிருந்து என்ன பண்ணிட்டான்? அது ஆதாம் ஏவாள் கையிலிருந்து வாங்கிட்டான். நல்ல கவனி சொல்றது ஒவ்வொன்றும். அப்போ நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்றார். இப்போ இயேசு பிதாவிடத்திலிருந்து இறங்கி இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ ஆதாம் ஏவாளும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து இந்த உலகத்தை பிசாசு கையில விட்டுட்டாங்க. அந்த பிசாசு அவன் ஆட்டம் ஆடி குறைக்கிட்ட பூமால் கொடுத்தா என்ன ஆகும்? குறைக்கிட்ட பூமால் கொடுத்து பாத்துக்கிறீங்களா? நேரில் பாத்துக்கிறீங்களா? சொல்லவே தேவையில்ல. என்ன சொல்லுது? நல்ல பூமால் குறைக்கிட்ட கொடுத்து பாருங்க, கொஞ்ச நேரத்தில் தூள் தூள் எல்லாம் சிதறிப்படும். அந்த மாதிரி பிசாசு ஆதாம் ஏவாள் வழியா நன்மை தீமை கனியை பிசுக்கு கொடுத்து இந்த உலகத்தை காது மாறாக்கி நோவா காலம் உலகமே சீர்கட்டு போச்சு. உலகத்தையே அழிக்கவே அவ்வளவு கொடிய பாவம் ஆகி போச்சு. முன்னிருந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், சாப பூமி ஆகிட்டான். ஏதேன் தோட்டத்து மாதிரி உலகத்தையே சொர்க்கமா இருக்கும்படிதான் தேவ திட்டம். பூமி ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை பண்படுத்தி இந்த ஏதேன் தோட்டத்தை போல பரலோகத்தை போல பூலோகம் மாற்றம் தான் கொடுத்துருந்தாரு. அதுக்கு ஜீவ வச்சிருக்கே இருந்து ஆகியிருக்கலாம். அது போல பிசாசுவாதி நன்மை தீமை அறியத்தக்க கனி உலகத்தை பிசாசுகள் கொடுத்ததுனால அவன் ராஜா. இப்போ தேச தமிழ்நாட்டில் யாரு சீஃப் மினிஸ்டர் அவருடைய அதிகாரத்தில் தான் நாடுக்குள்ள இருக்குதா இல்லையா? அது மாதிரி இந்த உலகத்துக்கு பிசாசு ராஜாவா இருக்கிறதுனால அவன் எந்த காலத்திலும் மனு குலத்தை நல்லா வச்சிருந்த மாதிரி தெரியல. எங்க பார்த்தாலும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் வியாதிகளும் வறுமைகளும் ஆட்டாடி எல்லாம் குறைக்கிட்ட பூமால் மாதிரி ஆகிட்டான். புரியுதா? இப்போ நாம் பிதாவிடத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தோம், மறுபடியும் நான் பிதாவிடத்துக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ணணும்? உலகத்தை பிசாசு கிட்ட கொடுத்துட்டு நீ நேரா பிதா கிட்ட போனா பிதா ஏற்றுக்கொள்ள மாட்டா. உலகத்தை யாரு கையில் கொடுத்தீங்க? இப்போ பிசாசு கிட்ட வாங்கிட்டு எப்படி உலகத்தை வாங்கணும்? எப்படி சொன்ன கையில கொடுத்த பிசாசு கிட்ட கொடுத்த இந்த உலகத்தை மறுபடி நீ வாங்கி கொண்டு போனீதான் உனக்கு அங்க ஏற்றியே உண்டாகும். அல்லேலூயா. ஆமா, உலகமே வானா நான் பரலோகத்துக்கு போயிடும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் அப்படின்னு சொல்லி பரலோகத்துக்கு போயிருக்கேன். இந்த உலகமே வானாங்க அங்க நேரா போனா உலகம் எங்கப்பா? நீ நான் அவங்க கையில கொடுத்த உலகம் அது பிசாசு கிட்ட கொடுத்துருக்க. வாங்கினியா? பிசாசு கிட்ட கையில வாங்கி அவங்க கையில இருந்து வாங்கினியா? திருப்பியா? நீ தானே கொடுத்த. கொடுக்க தெரிஞ்சு வாங்க தெரியுமா? தெரியக்கூடாதப்பா. ஒரு பொருள் கொடுக்குற, திருப்பி வாங்க தெரியுமா? தெரியக்கூடாதா? இல்ல போனா போட்டு விட்டுருவா. கொடுக்க தெரிஞ்சு வாங்க கூட தெரியும், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. அப்பா இயேசு வந்தார். படிக்கிறது, நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். மறுபடியும் இயேசு என்ன தெரியுமா? இயேசு உலகத்துல வந்தாரு, 33 வருஷம் என்ன பண்ணாரு? அவர் ஜீவ விச்ச தண்ணியிலே தான் இருந்தார். பிசாசு சோதனையில
கீழ்படியே யோவான் இது மார்க்கு இது மத்திய 4ஆம் அதிகாரம் லூக்கா 4ஆம் அதிகாரத்துல சோதனை வருது. அவரு கூட ஏதேன் ஆதாம் ஏவாளுக்கு வந்த சோதனை மாதிரி நன்மை தீமை கண்ணியை கொடுக்குற மாதிரி 3 சோதனை கொடுக்குறான் பிசாசு இயேசுக்கு. இயேசு அந்த சோதனையெல்லாம் ஜெயிக்கிறார். ஏன் ஜெயிச்சார் தெரியுமா? ஒன்னும் கம்ப சோதனை இல்லை, அவர் ஜீவ விசத் கண்ணிலே இல்லை. அவன் நன்மை தீமை சோதனையே கொண்டு வரான். இந்த கல்லுகள் அப்பா அம்மாக்கு மேலிருந்து புதி உலகத்தில் ராஜ்யம் எல்லாம் தர எல்லாம் சொல்றேன்னா இல்லையாப்பா? எதை சொன்னாலும் கீழ்படிக்க மாட்டாரு. ஜீவ வார்த்தையிலே இருக்கிற நீ கூட தெரியும். பிசாசு என்ன சொன்னாலும் உள்ள ஒரு வர்ணத்தை வச்சுதான் சொல்றான். அவன் என்ன சொன்னாலும் அந்த நன்மை தீமை காரியம் தான் செய்ய சொல்லுவான், வேற தெரியாது அவனுக்கு. நீ என்ன சொன்னாலும் நீ ஜீவன்லே இருந்து பாரு, ஜீவ சொல்ல தேவன் தான் நீ ஜெயிச்சிடுவாய். கையெழுத்த நிறையா 40 நாள் பிசாசு போயிட்டானா இயேசுவ. 40 நாள் அங்க ஏமாறு எவ்வளவு நாள் எத்தனை நாள் எவ்வளவு நேரம் துவைச்சான்னு தெரியல. பட்டுன்னு விழுந்துட்டா வலையில நன்மை தீமை சாப்பிட்டா. இவரு அந்த நன்மை தீமை அறியாத கண்கள் நிச்சயம் மோச ஜீவனத்தின் பெருமை. கல்லுகள் அப்பகலாகும்படி செய்யும் சொன்னாரு செய்ய முடியாது ஆனவரால. தண்ணி என்ன பாருங்கிறாரு, திராட்சை மாத்தினாரா இல்லையா? அந்த மாதிரி கல் அப்பமாக்க முடியாதா? ஆனா சொன்னவன் யாரு? பிசாசு சொன்னானே சொல்லிட்டு நீ செய்ய கூடாது. அது சொல்றாரு 54 பல்ல தேவடைய வாயில் பிறகு அதுக்கு ஒரு வசனம் சொல்றாரு. மேல இருந்து குதினா குதிச்சே நான் கைகால போயிட்டு வர குதிக்க முடியாதா? ஆனா சொன்னவன் யாரு? அதை பிசாசு சொன்னானே சொல்லிட்டு குதிக்க கூடாது. அது தேவடைய பரிச்சை பாராது பாயாக. அப்புறம் எல்லாத்தையும் படித்து கொள்ள நான் உலகத்தையே எல்லாரும் மகிழ்வு தர்றேன். அப்போ பிசாசு என்ன சொன்னாலும் அதுக்கு கீ பண்ணிட்டா நீ அவன் வார்த்தை கீ பண்ணிட்ட நீ தோத்து போயிடுவாய். அதனால அவர் என்ன பண்ணாரு? ஜீவ வார்த்தையிலே இருக்கிறேன். நீ கூட ஜீவல ஒரு பாட்டு போடாத. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் என்ன எல்லாம் சௌக்கியமே ஒரு வாசல் பாட்டுக்கிட்டே இல்லை. யாரும் இருக்கிற இடத்தில் இருந்துக்கிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். அந்த இருக்கிற இடத்துக்கு மாறினாதான் போச்சு, ஏவாள் மாறிட்டான், எல்லாமே போச்சு. அதனால ஜீவ சரீரம் ஜீவரத்தம் கிறிஸ்துவுக்குள்ளே இரு. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம் நீதிமான் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பானா. அப்போ ஏசு என்ன பண்றாரு? அந்த சோதனையில பலியாகவே இல்லை, அப்படியே இருந்தார். சரி, ஆனாலும் 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு கடைசியில ஒரு நாள் என்ன ஆயிட்டாரு? நாங்க அப்படிதான் வாங்கினேன். இல்ல மகனே, நீ சிலுவைக்கு போய் தானே ஆகணும். பாவத்தை ஏத்துக்கணும், சாபத்தை ஏத்துக்கணும், தரித்திரத்தை ஏத்துக்கணும், அவமானம் நின்ற பாதாள வெளியும் போனோன்ற ஏசு சொன்னாரு. பிதாவே இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கொடுமானா 1000 என் சித்த இல்லப்பா. அப்ப பிதா சொன்னாருப்பா, என் சித்த நீ போ, மனுஷன் மாதிரி மாறு மாறி பிதாவாகின இமை போய் கைவிடுறாரு. கைவிட்டாதான் அவர் பாவத்தை ஏற்றுக் கொடுக்க முடியும். இவர் அவர் கைவிடுறாரு. எப்படி ஏதேன் ஜீவத்தை விட்டுட்டு நன்மை தீமை கறி சாப்பிட்டாங்க, அந்த மாதிரி பிதாவாகின இயேசுவை கைவிட்டார். போட்டுதான் இல்லையா? இவர் அவரை கைவிட்டார். எந்த ஏதேனை கைவிட்டார் பாரு. அப்போ அந்த ஜீவ பிதா ஒத்ததுமே உடனே யூதாஸ் காட்டுப்பிடிக்கிறான். வந்ததுமே சாபமானாரு, பாவமானார், வியாதியானார், வறுமையானார், தர்மம் எல்லாம் ஆனாரா இல்லையா? உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆயிட்டாரு. கேளு, ஏசு எப்படி பிதா கிட்ட போனாரு சொல்ற பாரு. ஏசு நம்மை போல ஆகிட்டாரு. சிலுவையில உச்சையில உள்ள சிலுவை காட்சி பாத்தீங்களா இல்லையா? நிர்வாணம் காரி துப்புறாங்க. நண்பத்தையும் மாதிரி ஒரு வேலை எலி துப்புறானோ இல்லையா? எத்தனோ பேர் காரி துப்புன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்படிதான் துப்பாங்க. அவ்வளவு கேவலமா அதான் நண்பத்தையும் வாழ்க்கை வாழாது சொல்றாங்களா இல்லையாப்பா? காரி காரி கூட துப்புறாங்க சண்டையில. கிராமத்துல தப்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ஆச்சரியமா இருக்கும். இயேசு காரி துப்புனாங்களாப்பா, ரவுண்டு கட்டிக்கிட்டு 600 காரி காரி துப்புறாங்க பாருங்க. அதெல்லாம் ஏத்துட்டாரு, பாவத்தை ஏத்துட்டாரு. மரத்தில் தூக்கப்பட்ட இவரு சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காய் சாபமானா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக முடிக்க பாவம் அறியாதவர் நமக்காக பாவம் மாற்றினார். நம்ம பாவத்திலே பிறந்தோம், அவர் பாவம் மாற்றினார். பாவமானாலும் சரி, பாவத்திலே பிறந்தாலும் சரி, உனக்கு சிலுவை வரும். வந்ததுமே சிலுவை எல்லாம் கட்சியில் பாதாத்தும் போறாரு நம்மள மாதிரி. ஆனா 3ஆவது நாள் பிசாசின் தலையில உலகத்தை வாங்குறாரு. அது இடையில என்ன பண்றாருன்னா, சிலுவையில பிதாவே இவர்களுக்கு மன்னிவீர் அந்த ஜீவ ரத்தத்தை கொடுத்தா இருப்பாரு. கைவிட்ட பிதா மேல கோவம் இல்ல, காட்டி யூதாசு பகையில எல்லாருக்கும் என்ன பண்றாரு? இடையில அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்துக்கு விலையே அதை கொடுத்துதான் இந்த உலகத்தை வாங்குறாரு பிசாஸ் கையிலிருந்து.
நல்லா புரிஞ்சுக்கோ. இயேசு நமக்கு ஒரு மாதிரியை காண்பிச்சிருக்கிறார். இயேசு ஒரு மாதிரி, நான் வேற மாதிரி, நான் எப்படி வேணா போய் அங்க போய் நிற்பேன்னு நிக்க கூடாது. அப்ப அவ்வளோ தரித்திரத்துல, அவ்வளோ சாபத்துல, அவ்வளோ பாவத்துல, அவ்வளோ மரணத்துல அவர் மீண்டுமாய் இந்த உலகத்தை பிசாசின் தலையை நசுக்கி அந்த உலகத்தையே வாங்கி கொண்டு வானத்துக்கு சகல அதிகாரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் பிதாக்கிட்ட பரலோகத்துக்கு போனாரா இல்லையா? இயேசு உயிரோடு எடுத்து போறது பாத்துக்கிறீங்களா? எப்படி போனாரு? இந்த உலகத்தை பிசாசு விட்டு போனாரு, வாங்கிட்டு போனாரா? அதுக்கு என்ன பண்ணாரு? கிடையா உலகத்தை வாங்க முடியுமாப்பா? வேலூர்ல இதே பிரம்மபுரத்துல ஒரு 20 சென்ட் வாங்க முடியுமா உன்னால? வேலூர் மெயின்ல வாங்க முடியுமா? எப்படி குத்துவாங்க? டப்பு குத்த வாங்கினாரு உலகத்தை. என்ன குத்துவாங்க? அத இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தத்துக்கு விலையே போட முடியாது. டப்புல மஞ்சத்தாள் பச்சத்தாள் அதெல்லாம் கத்த பேப்பரு மரத்துல இருந்து உண்டாகிற பேப்பர் அது. ஆனா இயேசு இந்த உலகத்தை பிசாசுகள் வாழ்வதற்காக சிலுவையில நம்மள மாதிரி பாவமாகி சாபமாகி தர்த்தமாகி எல்லாம் ஆயிட்டாரு. அவர் கையில அட்டை தர்தரும், கையில பேங்க்ல பேலன்ஸே இயேசு தர்தருமாகி எப்படி இந்த உலகத்தை வாங்கினார்னா, அவர் கையில ஜீவ சரீரம் ஜீவரத்தம் இருந்தது. அத ஜீவ சரீரம் ஜீவரத்தம் பிதாவே அப்படிங்கிற ஆவிந்து ஜீவனை கொடுக்கிறாரு. ஆதாம் வந்து முழு உலக அந்த ஜீவ சரீரம் அந்த ஜீவரத்தம் கொடுத்தாரா இல்லையா? உங்களுக்கு தெரியல அந்த ரத்தம் ஐயா எங்கிட்ட எப்படியா உலகத்துக்கு வாங்க, எப்படியா நான் பிசாசுக்கு இந்த உலகத்தை வாங்க? ஏசு கிறிஸ்து சரீரம் ரத்தத்துக்கு வெளியே போட முடியாது. அப்போ முழு உலகம் எல்லாரும் ஆதாம் வந்து 2வது வெளியே கொடுத்தாரா ஜீவ சரீரம் ஜீவரத்தம். இப்ப ஆளை வாங்கினாக்கா அவனுடைய இதெல்லாம் அந்த உலகத்தையே வாங்கின மாதிரி புரியுதே இல்லையாப்பா? வேலூர்களை எல்லா ஆளும் உனக்கு அடிமை ஆகிட்டான்னு வச்சுக்கோ, அவன் சொத்தெல்லாம் நீ தான் ஆளே நீ வாங்கிட்ட, ஆட்களே வாங்கிட்டாங்க. என்ன அர்த்தம்? அவனுடைய இதெல்லாம் வாங்கின மாதிரி தான். கையில கல்யாணியா? அப்போ இயேசு எல்லாருக்காகவும் மீட்கும் பொருளை கொடுக்கிறாரு. உலக எத்தனை கோட்டீஸ்வரர் வரான், உலக கோட்டீஸ்வரர்கள், அவங்களுக்காக எல்லாம் ஜீவரத்தம் கொடுக்கிறாரு. எத்தனை அரசியல் தலைவர் எல்லாருக்கும் ஏ டு ஜெட்டு அந்த சிலுவையில உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி எல்லாருக்கும் கிரயத்தை கொடுத்து பிசாசின் தலையை நச்சுக்கு உலகத்தையே வாங்கினார் பாருங்க. அப்புறமா தான் மறுபடியும் பிதாவிடத்துல போய் சேர்ந்தாரு. இதெல்லாம் நமக்கு மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு மாதிரி போனார், நான் வேற மாதிரி போய் நின்னாக்கா முடியாது. அங்க போய் நின்னாக்கா எங்கப்பா கிறிஸ்துராமன் தாமஸ் எங்க உலகம் உலகத்தை நான் வாங்கலான்னு அது பெரிய வேலை இல்லப்பா. இயேசு வாங்கினாரா இல்லையா? அது தெரியுமா தெரியாதா? ஜீவசரு தேவனுக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு குத்தியா இல்லையா? இல்லைங்க ஐயா, அதெல்லாம் இங்க யாரும் சொல்லிக் கொடுக்கல ஐயா. போ நேரம் அவன்கிட்ட பார்த்தா அந்த பிசாசுக்கு சொல்லுவார சொல்ல மாட்டாரப்பா? சொல்லுவார சொல்ல மாட்டாரா? அப்போ உலகத்தை வாங்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோ. என்கிட்ட எப்படி வாங்கினார் இயேசு சிலுவையில? வேலூர் இருக்குது, கொல்கத்தா மலை இருக்குது. வேலூர் இருக்கிற ஜனங்களுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறாரு. கொடுத்தாரா இல்லையாப்பா? அது அவர் கொடுத்தாருங்க. நான் நண்பத்தை தாங்க கொடுக்குறேன் உலகம் ஃபுல்லா. அதான் பிசாசுகிட்ட உலகத்துக்கு கொடுத்து நீ அங்க போனீங்கன்னாக்கா அங்க என்ட்ரி ஆக முடியாது. அப்போ நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்து மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்து போகிறேன். அந்த மறுபடியும் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆயிட்டு அட்ட தரித்திரத்துல கையில ஒத்த காசு இல்லாம அந்த ரத்தத்துக்கு விலை போட முடியுமா? இயேசு ரத்தத்துக்கெல்லாம் இயேசு இந்த உலகத்தை ஒரு சராசரி, இயேசு ஒரு தராசு வச்சா யார் பெரியவர்? அந்த வசனம் எல்லாம் எடுக்க போறோம். உலகத்தை உண்டாக்கிட்டு அவன் தான் தெரியும். சரிப்பாப்பா, உலகம் ஒரு தராசு இதுல வச்சு யார் உலகம் பெருசா இயேசு பெருசா? உலகம் பெருசா? உலகத்தையே உண்டாக்கினவரு சொல்ற புரியுதா? இப்ப அந்த வண்டிக்குது, அந்த வண்டி வந்து நான் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த வண்டி வச்சு என்ன வச்சு யார் பெரிய எதிர யார் விலை உள்ள யார் வண்டியை சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? வண்டி சொல்லுவாங்களா? என்னதாம்மா சொல்லுவாங்க? அல்லேலூயா. அது மாதிரி இந்த உலகத்தை உண்டாக்கினவர் இயேசு. அந்த இயேசு கிரயத்தை கொடுக்கணும். தெய்வம் தனக்கு ஒரு பிசாசு தனி உலகத்தை வாங்கிட்டு அவர் மறுபடியும் பிதாவிடத்துக்கு போய் சேர்ந்தாரு. இதெல்லாம் அவருக்காக செய்யல. நீ நானும் நம்ம தான் பிசாசு இந்த உலகத்தை யாதாமே தான் பிசாசுக்கு கொடுத்துட்டாங்க. நன்மத்தை கறி கொடுத்து பிசாசு உலகத்தை கொடுத்துட்டு நீ நேராக போய் பரலோகத்துக்கு இடம் வேணும்னாக்கா எடுத்துக்கோறப்பா. யாருக்கிட்ட குத்தியோ உலகத்தை அவங்ககிட்டே போடுவாரு. அதை மீட்கும் பொருளை கொடுத்து தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு ஜீவ சரீரத்தை கொடுத்தாதான் நீ ஆவி உலகத்தையே நீ வாங்கி விட்டாய். கையத்தட்டு அல்லேலூயா. எங்க தெரிஞ்ச கிறிஸ்துராமன் தாமஸ் பார்த்தாங்க ஒன்றும் தெரியல, கையில காசு கூட இல்லை, டீ குடிக்க
ஏசுக்கு சிலுவையில் டீ குடுக்க காசு இல்லப்பா, சிலுவையில் அட்டை சேர்த்துறோம். உனக்காக பேங்க்ல 2000-3000 கிட்ட இல்லையாப்பா பேங்க்ல பேலன்ஸ். ஏசுக்கு சிலுவையில் பேங்க்ல பேலன்ஸ் இருந்துச்சா? ஆனா என்ன ஆச்சு அவர்கிட்ட? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அந்த அது வெளியே போட முடியாது. அந்த வாலிட்டா கொடுக்குறாரு பாருங்க. ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுத்து, தேவனுக்கு கொடுத்து, பிசாசு கொடுத்து, உலகத்தையே வாங்கினார். 100 ஏற்று என்ன சொன்னாரு? வானத்துக்கு ஒரு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டு சொல்லிட்டு மறுபடியும் அவர் பிதா கிட்ட போய் நிற்கும் போது, ஆண்டவரே பிதாவே, மனுஷன் மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த பாத்திரம் நீங்க படி சொன்ன ஆளும் செஞ்சபடி போனோம் சொன்னார். நானும் மனுஷன் மாதிரி மாறி பாவத்தை சாப்பிட்டு பார்த்ததுக்கு இந்த உலகத்தை ஜீவன் ரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்துக்கிறப்ப என்ன பருவத்து முறையா இல்லையா உருவார விடப்படாது. அவரை போய் சேர்ந்துருப்பாரு பிதா கிட்ட. இப்போ அதே பேட்டர்ன் தான் அவருக்காக செய்யப்பட்டதான் இங்க எழுதப்பட்டிருக்குது. நீ தான் முதல்ல ஆதாம் மேவாள் மூலமா அந்த உலகத்தை பிசாசத்தை வித்துட்ட. இப்ப கிரையை கொடுத்து கிரையை நான் எப்படி கொடுப்பேன்னு சொல்ல, அதான் ஏசு குத்துக்கிறாரு உனக்கு சிலுவையில. குத்துக்கிறாரு இல்லையா? அவர் அப்பத்தே திராட்சை ஜீவ சரி ஜீவ ரத்தம் குத்துக்கிறாரு இல்லையா? முழு உலகத்தை எல்லாருக்கா குத்துக்கிறாரா இல்லையா? கொடுக்க போறா இனிமேல சிலுவையில பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி அந்த கிரையத்தை குத்துக்கிறாரு இல்லையா? அதை தேவன் தனக்கு உலகத்தை குத்தினாவே உன் கணக்குல உலகத்தை வாங்கணும் இல்ல. கையை தட்டு, பெரிய செய்தி. எல்லாம் கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும். அப்படிதான் எல்லாரும் வாங்கினாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, தாவீது, எர்சரு, இவங்கெல்லாம் பாருங்க பெரிய அடிமட்டத்திலிருந்து உயர்ந்தாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்கும் போது, நீ உலகத்தை சுதந்திரிக்கும் குடிகளாக இருக்கிறீர்கள். எடுப்ப ஒரு வசனம் மத்தேயு 5:14 படி. மத்தேயு 5:14. மத்தேயு 5:14 படிக்கிற. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? ஆமா, உலகத்துக்கு இருளா இருந்தாக்கா உலகத்தை பிசாசுகிட்ட குத்திட்டு உங்க கணக்குல அது இருளா தான் இருக்கும். உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். என்ன வெளிச்சம்? ஜீவ ஒளி. தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 இருளெல்லாம் ஓட, பசுத்தாய் வர, தேவதெல்லாம் வர. அப்போ நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். அப்புறம் லூக்கா 4:5 படிங்க. இங்க ஒரு சோதனை சொல்றாங்க. லூக்கா 4:5. பாப்பா நீ படிமா. லூக்கா படி. எல்லாரும் வந்து வசனங்க லூக்கா 4:5 பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பத்தியா வாங்கிட்டான் பாரு வெள்ளிக்கு ஆதாம் உலகத்தை. இந்த உலகத்தை பிசாசு சொல்றாயா? ஆதாம் கிட்ட ஏவாள் கிட்ட ஒப்படைச்சா அவர் கனியை கொடுத்துட்டு அவன் உலகம் அவங்களையும் ஒப்படைச்சிட்டான். அப்ப அவங்ககிட்ட ஒப்படைச்சது நம்ம வாங்கணுமா இல்லையா? நான் இப்படி நான் வாங்கவே மாட்டேன். அவதான் தரார வைக்கிறேன். உலகத்தை வாங்கறது கொடுக்குறாரு இல்லையாப்பா? ஏசு சரீரத்தை ஏசு ரத்தத்தை குத்தாரா இல்லையா? சிலுவில சிலுவை காட்டு பாத்தீங்களா? குத்தாரா? ஜீவரத்தம் சரீரம் குத்தாரா? அது எல்லாமே ஏசு கிறிஸ்துவால் பரலோகம் வானங்களும் பூமி சகலம் அவர்களும் உண்டாக்கப்பட்டதான். அவ்வளவு அவருக்குள்ள அது குத்தாரா இல்லையா? அப்போ உலகம் என் கையில் ஒப்படைச்சு பிசாசே சொல்றான், ஏசுகிட்டே சொல்றான். உலகம் என் கையில் எப்படியா ஒப்படைச்சு யாரையா ஒப்படைச்சது? நீ உண்டாக்கின மனுஷன் ஏதேன் தோட்டத்துல அவன் பூமியை ஆண்டுகொள்ளுன்னு சொன்னாக்கா கட்சியில பிசாசு வார்த்தை கேட்டு கனியை சாப்பிட்டு அவங்க பிசாசு உலகம் என் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது சொல்றான். அப்போ ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு இஷ்டமானவருக்கு இவைகளை கொடுக்கிறேன்னா அது ஏசு என்ன சொன்னாரு? அடுத்த வருஷம் பாரு, நீர் என்னை படித்து கொண்டால்
எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு பிசாசு இயேசு கிட்ட கேட்கிறான், நீ என்ன படிதா? தப்புன்னு காலில் விழுந்துரு, எல்லாத்தையும் உனக்கு தரேன்றான். என்ன கொடுப்பான்? என்ன உலகத்துக்கு கொடுப்பான்? சாப உலகத்துக்கு தான் கொடுப்பான். நல்ல உலகத்தை கொடுப்பான். அவனே சபிக்கப்பட்டான். ஆதாம் ஏவாள் காலில் விழுந்து வந்தா நன்மத்தை பரிகரித்த கணிப்பு உலகத்தை கொடுத்துட்டான். என்ன கூட போய் அழிவு நாசம் போக கேடு கட்ட காரியத்தால் உலகத்தை அழிச்சுட்டு கொடுத்துட்டான். அந்த மாதிரி காலில் விழுந்தா கூட சபிக்கப்பட்ட உலகத்தை தான் கொடுத்துருப்பான். ஆனா இயேசு தான் சொன்னார், இயேசு அவனுக்கு பெற்று உத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வானாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்ப இயேசு என்ன பண்ணாரு? ஆதாம் ஏவாள் மாதிரி பணிந்து கொள்ளல. அவன் வார்த்தை கேட்டு அவன் கறியை சாப்பிட்டா பணிந்து கொண்ட மாதிரி நல்ல உலகத்தை கொடுக்க மாட்டான். கெட்டு போன நல்ல உலகத்துக்கு கெட்டு நாசமாக்கி முள்ளும் குறுக்கும் முளைப்பிச்ச உலகத்தை தான் கொடுப்பான். எங்க பார்த்தாலும் அசுத்தாவிகள் வியாதிகள் சாபமான உலகத்தை தான் கொடுத்துருப்பான். இயேசு அதுக்கெல்லாம் என்ன பண்ணல, அப்பாலே போய் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வானாக. அப்போ பிசாசே, உங்க கையில இருந்து நான் இப்படி வாங்க வேண்டிய அவசியம் இல்லடா. சிலுவையில போய் பிதாவாகி ஆவிச்சு ஜீவரத்தத்தை கொடுத்து ஈட்டியால குத்துறது ஆதாம் முழு கொடுத்து அந்த ஜீவரத்தெல்லாம் கொடுத்து பரிகாரத்தெல்லாம் மண்ணி உரிமையா வாங்குவேன்னு சொல்லி வாங்கினார். கையத்தட்ட அல்லேலூயா. அப்ப இவன் சொன்னான் எல்லாத்தையும் தருவன்னு சொன்னான். ஆனா அவன் தர்றதெல்லாம் வாங்கல. அவரு எப்படி முறையோடு வாங்கணும் அப்படி வாங்கினார். அப்ப 3ஆவது நாள் படிச்சீங்களா? மூன்றாவது உயிரோடு வாகனத்தில் சாக்கல அதிகாரம் கொடுக்கப்படுது. இயேசுவை பொறுத்த வரைக்கும் அவர் சிலுவிலிருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஜீவனை பொறுத்த வரைக்கும் உலகம் இயேசுக்கு சொந்தம். இப்போ நமக்கு அது சொந்தமான இயேசு சொன்னதை ஃபாலோ பண்ணணும். அவர் ஒரு ஜீவ விச்சக்கூடிய தேவ தர்மத்துக்கு தான் நான் நன்மத்தை தான் குத்து நிற்பேன். குத்து நின்றா பிசாசு உலகமா தான் இருப்பான், சபிக்கப்பட்ட உலகமா தான் இருப்பான். அவன் ஒரு சென்ட் நிலம் கூட கொடுக்க மாட்டான். இருக்க இடம் கொடுக்குறானா? இருக்குதெல்லாம் கெட்டுன்னு தான் இருப்பான். மோசமான வாழ்க்கை, பிசாசு வாழ்க்கை. அதாவது செய்தி கேட்கறத பாவத்துக்கு மரணத்துக்கு பிசாசு காட்டுகிறது தேவடைய காட்டுக்கு ரொம்ப வாஞ்சாயிரம் உலகத்துல வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழலாம். அப்போ இயேசு முறைப்படி வாங்குறாரு சிலுவையில. எப்படி வாங்கினாரு? பிசாசு படித்து கொள்ள சிலுவையில பிசாசு வார்த்தை பேசல, ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவனை கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுக்கிறார். பிதாவாகி தேவனை கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு தான் மறுபடியும் அவர் உலகத்தெல்லாம் வாங்கிட்டு மூட்டை கட்டிக்கிட்டு கட்சியில பிதா கிட்ட போய் நிற்கிறாரு. வெல் டன் சொல்லிக்க மாட்டாரா இயேசுவா? எப்படிப்பட்ட இயேசுப்பா? உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆன இயேசு. நீ சொல்ற அதெல்லாம் முடியாது. அவரு தேவனு தேவனுக்கு உலகம் நம்மெல்லாம் என்னங்க? நம்மள மாதிரி மாறினாரா இல்லையாப்பா? சாபமானா, அத்தியாதியானா, வறுமையானா, தந்திரமானா. 3ஆவது நாள் பிசாசின் தலையில உலகத்தையே வாங்கிட்டாரு. நம்ம தான் பிசாசு இந்த உலகத்தை பிசாசுகள் இந்த உலகத்தையே கொடுத்தோம். நம்ம தான் வாங்கணும். அதுக்கு தான் மாடல் சிலுவையில காட்டுறாரு. அதுக்கு ஜீவரத்தத்துக்கு மீட்கும் கொடுக்கணும். அதை தாராளமா கொடுக்குறாரு. என்ன சபி, என்ன அடி, என்ன முள்ளு கட்டி, என்ன ரத்தம். இந்த ரத்தத்துக்கெல்லாம் விலையே போட்ட ஜீவரத்தம், ஜீவ சரீரம், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, தேவதி ஊற்றி பரலோகத்தே கொடுக்குறாரு. ஆதாம் ஒரு ஆள் பாய்ப்பு தான் கொடுக்குறாரு, தேவனுக்கு கொடுக்குறாரு. பிசாசு நசிக்கு ஒய்ஞ்சே போட்டான். கட்சியில உலகத்தை வாழ்க்கை சகல அதிகாரம் இந்த சுவிசேஷம் இந்த ஜோயை தேவன உலகம் போய் பிரசங்கம் பண்ணி எல்லாம் ஆதாம் ஏவாள் பிள்ளைங்க நன்மத்தை கணியத்து உலகத்தை பிசாசு உலகம் பிசாசு ராஜ்யமாக்குது. பிசாசின் தலையில சரி அவன் என்ன போல வாழ்க்கை சகல பரலோகம் பெற்று பரலோக ராஜ்யம் சார்னு சொல்லிதான் இந்த வசனத்தை சொன்னார். படிங்க அந்த வசனத்தை. யோவான் 16:28. நான் உலகத்தை நான் பிதாவின் இடத்திலிருந்து இந்த உலகத்துக்கு படி ஆமா. இயேசு பிதாவிற்கு புறப்பட்டு வந்து கன்னி மரியாதை பிறந்து அப்படியே போல நம்மள மாறிதான் பாவத்தை சாபத்தெல்லாம் ஏற்றிட்டு பாதாள வெளியே போயிட்டு ஜீவனை கொடுத்துட்டு தான் மீண்டும் பிசாசு உலகத்தை வாங்கிட்டு தான் அவர் பிதா கிட்ட போனாரு. அப்போ நம்ம வேலை சுலபமா இல்லையா? அவர் எல்லா வேலையும் சிலுவையில சுலபமா அவர் கஷ்டப்பட்டு செஞ்சாரு. நம்மளெல்லாம் முள்முடி அடிச்சு கையிலெல்லாம் ஆணியெல்லாம் அடிச்சு ஈட்டியால் குத்தி இருந்தா எப்படி இருக்கா? ஒருவேளை அது ஆவி உலகத்துல அப்படிதான் நடக்குது. முள்ளுனா சாபம், ஈட்டியால்
வார்த்தையை ஈட்டியால் குத்துறாங்க. அதுக்கே நம்ம பொறுக்க முடியாது. நன்மை பேசி சாபத்துல இருந்துடுறோம். ஆனா ஈட்டியால குத்துறாங்க, ஆடி அடிக்கிறாங்க, உடம்பெல்லாம் வியாதி சாபம் எல்லாம் வந்தா கூட நீ என்ன ஒண்ணா பண்றா பிசாசு, நான் ஜீவனை விட்டு இறக்கவே மாட்டேன், ஜீவ வார்த்தை தான் பேசுவேன். சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. நீ செய்யறது செய்ய, நான் செய்யறது உயிரே போனாலும் அந்த ஜீவனை தான் கொடுக்குறாரு. பாதாளத்துக்கு போனா அங்க ஜீவ வார்த்தை ஜீவன் தெரியுதாங்க. பாதாளம் அப்படியே ஏன்னா அது புது ஆளாகிறாரு இவரு. எல்லா ஆதாரங்களும் பறித்து நேரம் போய் அங்கே ஸ்டே ஆகிடுவாங்க. நன்மை இல்லையா? இவர் மட்டும் ஜீவனை பேசிக்கிறாங்க. பாதாளம் கக்குது அவரை. ஆகாது கொண்டு வயிற்றுக்குள்ள போன என்ன ஆகும்? வாந்தி வரும்போது வராதப்பா. ஆகாது கொண்டு வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. கொம்பட்டல் வந்து வாந்தி வந்தியா இல்லையா? அதேதான். நீ ஜீவ வார்த்தையை தேவன் தரங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்க பாதாள பிசாசு வியாதி வரும்போது வாந்தி பண்ணிடும். பிசாசுக்கு அந்த ஜீவ வார்த்தை அண்டகசம் அகாகாசம். இயேசுனாவே அண்டகசாயம். அது இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அவர் ஜீவ வார்த்தை, அவர் தேவ நீதி உயிர்த்தது பார்க்கிறாரு. அது தேவனுக்கு செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகம் செலுத்தினா ஆவி உலகத்துல நீ உலகத்தை வாங்கின மாதிரி தான். நம்பிக்கை இருக்கா? இல்லைன்னா நன்மை தீமை தனிய நம்ம அப்பா ஆதாம் ஏவாவே தேவன் தர உலகத்து பிசாசு உலகத்துக்கு சாப உலகம் ஆயிட்டான். எங்க பார்த்தாலும் ஆதாம் ஏவாள் வழியா பாவத்தின் சம்பளம் மன்னத்தை தேவனுக்கு உலகத்துக்கு பிசாசுக்கு கொடுத்து வேடிக்கை பார்த்துக்கிறோம். எங்க பார்த்தாலும் சாபம், பாவம், மரணம், பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, கொலை, கூத்து, விபச்சாரம், வேசித்தனம். அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? ரொம்ப திகைக்கிறாங்க பிசாசுக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டு. அதுக்குதான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, ஜீவ வார்த்தை பேசு. அப்போ இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவ நீதி தேவன் தர முழு உலகம் கொடுத்தாங்க. பிசாசுகிட்ட வாங்க. அதனாலதான் இயேசு எடுத்துக்கோ. பரலோகம் போனா இயேசு எடுத்து அது எல்லாருக்கும் தெரித்து. அந்த இயேசு தேவன் தர உலகத்துக்கு கொடுத்தா இன்னும் விவரமா நம்ம உலகத்துல வெற்றிகரமா வாழலாம். அல்லேலூயா. கையை தட்டு. அடுத்து யோவான் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. யோவான் 1:10. அப்போ அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் யார் மூலமா உண்டாச்சு? அவர் மூலமா உண்டாக்கி யார் கையில் கொடுத்தாரு? ஆதாம் ஏவாள் கையில் விட்டு பூமி ஆண்டு கொள்ளுன்னாரு. அவன் கொடுத்தது பிசாசு கிட்ட தாழ்வாசம். கொடுத்தவர் சும்மா இருப்பாரா? வராரு. வந்து அவனுக்காக ஒரு கரியத்தை செலுத்துறாரு. பா உலகத்துக்கு முட்டை கொடுத்தவங்க ஆதாம் ஏவாளு அந்த கனியை போய் சாப்பிட்டு அவனுக்கு இடம் கொடுத்து உலகத்தை கொடுத்து அவன் குறைக்கிட்ட பூமால் கொடுத்த மாதிரி உலகத்தையே தாறுமாறாக்கிட்டாப்பா. தாறுமாறாக்கிட்டே இல்லப்பா. யாரையும் கொண்டு தாறுமா முன்ன கொண்டு என்ன கொண்டு தான் மக்கள் கொண்டு தான் தாறுமாறாகிறான். ஆமா போடுறான் பாருங்க. யுத்தம் வந்து என்ன பண்றாங்க? பாம்பு போட்டு லட்சக்கணக்கான பேர் சாகடிக்கிறான். எங்க பார்த்தாலும் ஆபத்துக்கு நாசம் மாசம் திறது கொண்டது அழிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணியாப்பான்னு சொல்லி வந்து மீட்கும் பொருள் கொடுத்து பிசாசு தலையை நசுக்கி மீண்டுமா வாங்குறாரு உலகத்தை. அல்லேலூயா. அடுத்து 9வது வசனப்படி 1 யோவான் 1:9. அப்புறம் 1:29 படி நீ படிமா. போதும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார். அந்த ஆளு உலகத்து வாங்க மாட்டாரோ? உலகத்துல இயேசுக்கு பேர் என்னப்பா? அவர் என்ன? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டான அந்த பாவத்தை பிசாசு தலை நசுக்கிறாரே இல்லையா? உலகத்தையே வாங்கினார் பிசாசு. உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்துட்டு அவனுக்கு ஒரு முடிவு கட்டி இந்த உலகத்தை அவங்க எழுந்து வாங்குறார். கையெழுத்து. அல்லேலூயா. அப்போ இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து எங்க சிலுவையிலே நம்ம ஏற்கனவே சுமந்துக்கிறான். ஆனா தேங்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணிக்கிறான்? உலகத்தின் பாவத்தை சுமந்து அப்படியே வச்சுக்கிற காலமெல்லாம் இயேசு 3 நாள் தேய்க்கிறார். அதுக்கு என்ன பண்றாரு? பட்டுன்னு உலகத்தின் பாவத்தை சுமந்து இப்படி சிலுவையில சுமந்து
அப்படியே சத்தமீன் போற மாதிரியே நன்மை தீமையிலே சுய நீதி அநீதியிலே காலமெல்லாம் போய் போய் பிசாசிலே இருக்குது இல்ல. உடனே பிதாவை படிக்கிற ஆவியை பிடித்து வீட்டால கொடுத்த ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஜீவனை கொடுத்து எத்தனை நாள்ல தீர்த்தாரு? 3 நாள்ல தீர்த்துட்டாரு. ஆனா நம்ம 30 வருஷமா சபைக்கு போறோம், என்னையும் சேர்த்தான் பிரசங்க எடுத்து சேர்த்தான். 20 வருஷமா போறோம், கூட தீர்த்த பாருங்க. எங்கேயாவது ஒருத்தங்கிட்ட பகையை கண்டுட்டாங்க. குடும்பத்தை எவ்வளவு பிசாசியை கொண்டு ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கிடையாது, அன்பு ஜீவனையே கொடுக்குது. அவன் நல்லவன் கட்டவன் நல்ல ரொம்ப மோசமான நல்லவங்களா இருந்தா சிலுவையில் அவன் முன்னாடி நல்லா கொடூர பாவிங்க, வீட்டில் கொத்தது ரோமர்கள் யோதர்கள் முழு உலகத்துக்கு அந்த ஜீவனை பரிந்து சுமந்து தீர்த்துறாரு 3 நாள். நம்மளால முடிய மாட்டேங்குது. நம்ம ஓடுறதுனால நண்பத்தையில ஓடுறதுனால அவ்வளவு அன்பை மன்னிச்சு ஜீவ சொரஜீவ ரத்தத்தை தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்க முடியாதனால அது ஈர்க்கிட்டே போகுது. 30 வருஷம் 40 வருஷம் போனா கூட என்ன பண்ண முடியல, சில பிரச்சனையால தீர்க்கவே முடியல. அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாண்டு நம்ம ஏற்கனவே ஆதாம் வியாபாரியா உலகத்தின் பாவத்தையும் சுமந்துக்கிறான். உலக அத்தனை பேர் நன்மை தீமை பாவத்தை சுகிதாலி ஒவ்வொரு மனுஷன் மேலையா. ஆனா நம்ம 3 நாள் தேக்க மாட்டோம், போயிட்டே இருக்குது. அந்த ஜீவ வார்த்தை பற்றி அதிகமா ஹைலைட் கிடையாது. பாவத்துக்கான பரிகாரத்தை தேவன் தர கொடுக்குது. ஆனா சுமந்து தீர்த்துட்டு தீர்த்தா அந்த உலகத்தை வாங்கணும் வாங்கக்கூடாது. பிசாசு கையிலிருந்து தீர்க்கிறதாங்க வாங்க முடியாது. பிசாசு கொடுத்துட்டு நீ அங்க போய் பல்லவத்தில் எனக்கு அனுப்பணும் எப்படி கிடைக்குது? எப்படிப்பா காமன் சென்ஸ் போக முடியுமா? அப்போ அதனால்தான் நான் பிதாவிலிருந்து உலகத்தில் புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் பிதாவிடத்துக்கு போறேன்னாக்கா இந்த உலகத்தை வாங்கிட்டு தான் போறாரு. அப்போ ஆதாம் வழியா நம்ம பிசாசுக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டு அதை வாங்காத போனா நீ யாருக்கிட்ட உலகத்துல அங்கேயே போய் சேர்ந்துரு. அதுதான் கிறிஸ்துவை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண. அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அதான் செய்தார். மத்திய மார்க்கோகால இப்ப லேகோன் பிசாசு எத்தனை பிசாசு சுமந்துக்கிறான்? 2வது பிசாசு சுமந்துக்கிறானா இல்லையா? அவனால என்ன பண்ண முடியல, 3 நாள்ல விடியல முடியல. அவன் பதவியில மாட்டோம் என்ன பண்ணுவானா, பதவியில சுத்தி போறதுக்கு ட்ரை பண்ணி என்ன பண்ணுவானா, உங்க இன்னும் அங்கேயே தான் இருப்பான். அவனுக்கு கரையிலேருந்து ஒருத்தன் தூக்கினாதான் முடியும். அந்த மாதிரி இயேசு 2000 பிசாசு சுமந்து போய்க்கிறான், நிர்வாணம் ஆயிட்டான். லேகோனு குடும்பத்துக்கு உட்கார வைக்க முடியல, அவனால எல்லாம் துரத்தி விட்டாங்க. கலர் தோட்டத்தில் போய்க்கிறான். 2000 பிசா பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இப்போ ஏசு அவனை எப்படி கொஞ்ச நேரம் முடியல. அவனை பார்த்த உடனே என்னடா பாவம் பண்ண, இவ்வளோ அக்கிரமனா, இவ்வளோ பாவம் பண்ணா, நல்லா பாரு நானே நல்ல மேய்ப்பன் அவனுக்காக ஜீவ சரீரம் ஜீவனத்தா பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவனுக்கு உலகத்துக்கு பிசாசு விடுதலாவே முடியல. ஆனா ஏசு அவனுக்காக தன் ஜீவ தேவனுக்கு ஆதாம் முழுவதும் புத்தகம் அத்தனை அசுத்தாய் ஓட பண்டு சமுதிரம் பசுத்தாய் வந்து சொத்த புத்தி அடைகிறான். புரிஞ்சுச்சா இல்லையா? அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் அவனை விடுதலாக இருப்பாரு. அதுதான் ஜீவ மார்க்கத்தை நல்லா ஹைலைட் பண்ணி தியானிக்கிறோம். நண்பத்திலே போயிட்டு இருந்தாங்க, நம்ம சுமந்தத்தை கூட பிரச்சனையிலே காலம் ஓய்க்க கூடாது. அதனால்தான் ஏசு யாரு பண்ணாலும் திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெரும்பாலும் சரி 39 வியாதி எங்க போனாலும் ஃபேவரட்டான ஒரு பைபிள்லே திருடவும் கொள்ளவும் வழிக்கு வருகிறானே என்று நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டு, அது பரிபூர்ணப்படம் வந்தே அதுதான் உலகம் வந்தாரு. அந்த ஜீவன தேவி நீதி தூக்கிற பரலோகமே இருக்குது. அந்த தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுத்தா சொல்லும் போதே மைண்ட் ஒரு ரிலீஸ் கொடுக்காம அசுத்த அந்த கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பாய். சரி, அப்படி பார்த்தா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ந்துட்டு சும்மா வெறுக்கையா போறதில்ல, உலகத்தை பிசாசு எழுந்து வாங்கிட்டு போறாரு பாரு. அது உனக்காக எனக்காக செய்யப்பட்டது. நம்ம என்ன பண்றோம், பாவத்தை தான் காட்டுறோம். சுய நீதி அநீதி சமைக்கணும் பக்கணும் நன்மத்திலே காட்டி ஒன்னும் வாங்கின பாடம் இல்லை. அதுதான் ஏசு ஏற்றுவிட்டா இவ்வளவா உலகத்தை கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், ரொம்ப சொந்தா வெள்ளைகள்லாம் இருக்கலாம். ஆனா ஏசு ஜீவன் பரிவர்த்தியோட தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்குதுல எல்லாம் ஸ்ட்ராங்கா உறுதியா இருந்தா கண்டிப்பா வாங்கலாம். கண்டிப்பா பல்லூருக்கு போய் உரிமையா கேட்கலாம். எல்லாத்தையும் வாங்கிட்டாண்டுக்கிறேன். எங்க அப்பா ஆதாம், எங்க அம்மா ஏவாரு நண்பர்கள் உலகத்துக்கு உலகத்துக்கு பிடிச்சவர் ஆகிட்டாங்க. ஏசு வந்து அதை மீட்பு முறை கொடுத்தாரு எனக்கு சிறுவையில. அது ஏற்றி வச்சு நானும் தர திருவந்து அப்போ செஞ்சாலும் பாடம் பண்ணிக்கிறார். தேவனுக்கு ஆதாம் முடித்து கொடுத்துட்டேன். உரிமையா வரண்டாக்கா வெல்டன் கையெழுத்து போயிட்டே பல்லவத்துக்கு தான் போய் உட்காந்துரு. நான் எதையும் செய்யல, ஊர் செல்ல நாடு செல்ல பேர் விசுவாசி ஊருக்கார் அந்த ஊருக்கார் இப்படி இந்த ஊருக்கார் எப்படி அது இப்படி லொட்டு பேச்சு பேச்சு நன்மை திருப்பி தகா பிசாசு வருவான்.
அவன் எதையும் வாங்கின மாதிரி இல்லை. எங்க பார்த்தாலும் கட்சியில பிசாசு ராஜ்யம் போடும். அதனாலதான் கிறிஸ்துவை தேவன் தனக்கு கொடுக்கணும். சரி, சில வசனத்தெல்லாம் வாசி முடிச்சிடும். யோவான் 3:16. நல்லா சத்தமா படிப்பா. யோவான் 3:16 உலகத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தது இவ்வளவாய் உலகத்தில் இயேசு உலகத்தை எப்படி வாழ்ந்தாரா தெரியுமா? மலையை நோண்டி எழுப்பிட்டீங்க. ரொம்ப கஷ்டப்படலாம் இல்ல, சிலுவையில நம்மள மாதிரி ஆயிட்டாரு. எப்படி வாடா சொன்ன மாதிரி இவ்வளவாய் உலகத்தில் என்ன அன்பு, அப்பாவுக்கே அன்பு, தாய் அன்பு, தகவல், அண்ணன் தம்பி தலை மாசுபட்ட அன்பு, எல்லாம் ஆதாபியாவால் மாசுபட்ட அன்பு. அன்பு மாறிடும், டக்கு டக்குன்னு மாறிடும். அண்ணன் தம்பி அன்பு, காதலி அன்பு, கண்ணே உயிரே கொடுத்து லவ் பண்ணி என்ன பண்றான், வேற யாருன்னா பார்த்து என்ன பண்றான், கொலைய எனக்கு இல்லாத ஆள் தூத்து கட்டிக்கிறானா இல்லையா? அதேதான் அம்மா அப்பா அன்பு. சின்ன வயசுல நல்லா வளர்க்குறாங்க. இந்த அன்பை பத்தி தெரிஞ்சுக்கோ. கண்ணே மணியன்னு வளர்க்குறாங்க. கல்யாணம் கட்டி ஒரு மருமகம் வந்தாதான் தெரியும். கொண்டாட்டி போய் கேட்கறாங்க அன்பு அப்பா அன்பு கூட என்ன ஆயிட்டான், மாறிட்டான். உண்மை பிராக்டிகலா நானும் பாக்குறேன். எல்லாம் கூட அம்மா அன்பு கூட மாறி போகுது. சின்ன வயசுல பால் விட்டு நல்லா அன்பா வளர்க்குறாங்க. அப்ப அம்மா அன்பு கூட உலகத்தை வேந்த அன்பு தாய் அன்பு தான். அது இன்னைக்கு தான் அது அன்பு தான். ஆனா அது கூட மாறி இருந்திருக்காங்க. அதான் தாய் தன் பாலங்களை மறந்தாலும் அவன் மறந்தாலும் இயேசு நன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்ற பாருங்க. அப்புறம் அண்ணன் தம்பி சின்ன வயசுல ஓடி ஆடி நல்லா விளையாடுறாங்க. அப்புறம் சொத்து பிரிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, வந்துட்டு பாரு பார்க்க வந்தா இல்லையாப்பா. என்ன எதுக்கு சொல்றேன், இதெல்லாம் மனுஷிக்கு அன்பு, மாசுபட்ட அன்பு. ஆனா இயேசு அன்பு அப்பாவே அன்பு. நல்லவன் கட்டவும் பார்த்துல வீட்டில் குத்தினாலும் சரி, சமைச்சாலும் சரி, நானே நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக இந்த அன்பை கத்துக்கோ. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவன் எவ்வளவு துரோகி அக்கிரம் பண்ணாலும் அது வேற வைக்க கூட. நான் இயேசு அன்பை காட்ட போறேன். இயேசு இவ்வளவாய் உலகத்தில், உலகம்னா யாருப்பா? ரொம்ப ரவுடி துன்பாக்கு தான் உலகம். ஆதாம் மூலமா பிறந்தவன் தான் உலகம். அவனுக்கு அன்பு காட்டாரு. எதுக்கு உலகத்தை வாங்கணுமே, பல்லவத்துக்கு போய் நிக்கணுமா? இங்க போய் உலகத்து வாங்க நாங்க பல்லவத்துக்கு ஏற்று வரா, அதுக்காகவே அன்பு கூறணும். நீ அல்லேலூயா. அந்த அன்புக்காக ஜீவ சாரி வைத்தியம் கொடு. சிலுவையில அவன் நல்லவனோ கேட்டவனோ, அவன் ரோமனோ யோகனோ, அவன் எவனோ யாவனோ இந்தியா குதிரை ஏதோ குதிரை ஜீவனே பரிசும் கொடுக்குறோம்பா. அவனுக்கு தேவனுக்கு ஆதாமுக்கு முழுந்து கொடுக்குறேன். உலகத்தை பிசாங்க இருந்து வாங்குறேன். நான் போய் பல்லவத்துக்கு போய் சேர்ந்தோம் அப்படிதான் கிட்டேன். அதுதான் அன்பு. அப்போ உலகத்தை அங்க அடுத்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி. யார எப்படி வாங்குறாரு? இயேசு குட்டு வாங்குறாராம் உலகத்தை. இயேசு இந்த தேவன் தன் உலகம் அவரை தந்தொருளி. நீ வாங்கிடலாயா உலகத்தை? அல்லேலூயா. உலகத்தை விட பெரியவர் அவரு, உலகத்தை உண்டாக்கினவர். அவரைத்தான் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் தேவன் தன உலகம் பாவ சால்மான அசுத்த அழகைக்கு ஓடி வெற்றிகரமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளாதான் இருப்பார். அவரை தந்துள்ளி, அதைத்தான் ஜீவன தேவன் தன உலகம் தந்துள்ளி இவ்வளவா உலகத்தில் அன்பு வந்து இப்போ பிதாகுமார் பசுத்தாவை எல்லாம் பாருங்க. நமக்கு தான் ஒண்ணும் தெரியல. அவங்க எல்லாம் அந்த உலகத்தை பிசாசுல இருந்து எப்படியா வாங்கணும் பெரியா இருக்குதான். அந்த சிலுவையில் இயேசு என்ன சமைச்சாலும் என்ன இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. இந்த உலகத்தை வாங்கணும் சொல்லி அந்த ஜீவனை தேவன் தான் முழு உலகத்துக்கு பிசாசு எழுதி வாங்குறாங்க. படிச்சு என்ன சொல்ல படிச்சவங்க தான் தெரியும். அனுபவம் சொன்னாங்களா இல்லையா? சில பழமை வச்சுக்கோங்க. படிச்சவங்களுக்கு தானே அந்த அன்பு தெரியுன்ற மாதிரி. நமக்கு இந்த உலகத்தை பற்றி பெருசா ஒன்றும் தெரியல. உண்டாக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் சிலுவையில இந்த இயேசுவை தந்து தேவன் தனக்கு உலகத்தையே வாங்குற. நீ அந்த மாதிரி மாறணும். அல்லேலூயா. அடுத்த வசனம், உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவார் அவரை அனுப்பினார். அடுத்து யோவான் 6:33 சில வசந்த வாசனை முடிச்சிடும். யோவான் 6:33 அப்போ யோவான் 6:33 வானத்திலிருந்து
அப்போ உலகத்துக்கு ஜீவனை கொடுத்து இந்த ஜீவ ஜீவனாக அதுக்குள்ள சகலமும் ஏட்டு தேவை பரலோகமே இருக்குல்ல. நன்மை தேவனா அது நன்மை தேவை, அதை எல்லா கேடுகட்ட காரியங்களும் பாவ சாபம் மன்னது பாதகமாகிட்டா நன்மை தேவை கொடுத்து ஜீவன்ல தேவ நீதிக்கு ஏற்றுக்கிட்டா சகலம் ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் அதை தேவன் தனக்கு உலகத்துக்காக ஜீவனை கொடுக்கிற அப்பமே பண்றாரு. அப்புறம் 51:6-51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாக்கம் அந்த அப்பத்தை புசிக்கிறவன் கண்டுபிடிக்கும் கேட்டான். கொடுக்கும் மக்கள் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாற்றமே என்றார். சரிப்பா, ஒரே படம் போட்டு நம்ம முடிப்போம். இந்த கருப்பு வந்து யாரு? ஆதாம். இந்த சிகப்பு யாரு? இயேசு. புரியுதா? இது வந்து இயேசு, இது வந்து ஆதாம், இது வந்து உலகம். புரியுதா? இப்ப இந்த இயேசு இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க? ஆதாம் வந்து 2வது வரைக்கும் இப்போ வந்து 816 கோடி பேர் இருக்கிறாங்க. 816 கோடி ஜனம் இருக்கிறாங்க. இப்போ பாவம் செய்த ஆதாம நன்மை தீமை காரியத்தை 816 கோடி பேர் கொடுக்குறான். ஏதோ ஒன்று கொடுக்குறான், பாவத்தின் சம்பளம் மனத்தை கொடுப்பான். கொடுத்தானாக்கா இந்த உலகத்தை பிசாசுகளே குத்துங்கிறான். பாவத்தின் என் தாயிலே பாவத்தில் கருத்தரித்தா பாவம் என்னது? நன்மை தீமை, நல்லவன் தேவன். அதுல 816 கோடி பேருக்கும் தேவனுக்கு உலகத்தை கொடுத்து கொடுத்து பிசாசுகளே குத்துங்கிறான். இவன் எப்படி பரலோகத்துக்கு போய் சேருவான்? எங்க போய் சேருவான்? பிசாசு. இந்த இயேசு ஜீவ விச்சதுக்கே 816 கோடி நல்ல ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவனத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. தேவன் 816 கோடி ஆதாமும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. உலகத்தை வாங்க மாட்டாரா? ஆட்களை வாங்கினா என்ன அர்த்தம்? ஜனங்களை வாங்கினாக்கா அவன் எல்லாத்தையும் வாங்கணும் மச்சனுங்கய்யா. உலக ஒரு மனுஷன் வாங்கினா, ஒரு மனுஷனை வேலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அவன் உடைகள்லாம் உன்னுடைய தான். அந்த மாதிரி தான் இயேசு எல்லாருக்காக ஜீவ சர்வ ஜீவனத்தை கொடுத்துட்டாரு. தேவன் தனக்கு உலகத்துக்கு இப்போ உலகத்தை வாங்கணும் மச்சனை அதான் சொன்னார். வானத்துக்கு சகல அதிகம் சொன்னார். கரெக்டா சொன்னார். சொல்லி மறுபடியும் பிதா கிட்ட போன ஏற்க மாட்டாரா? ஏற்காரு. இப்போ எந்த ஆதாமும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்க என்ன பண்ணாங்க? இப்ப இயேசு ஏத்துட்டாங்க. இயேசு ஏத்து ஞானஸ்தானம் ஏத்துக்கிட்டு ஜீவாப்பு முடிச்சுக்கிறாங்க. அவங்களும் இயேசு மாதிரி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஜீவனை கொடுத்தா இயேசு உலகத்தை வாங்கி பரலோகத்துக்கு போற மாதிரி பிதா கிட்ட போய் சேர முடியுமா? கையை தட்டி அல்லேலூயா. இப்போ இந்த ஆதாம் வியாபாரம் வழியா பிறந்த நன்மத்தையும் அறியத்தக்கும் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா மாறல, ஜீவனுக்குள்ளே வரல. ஜீவ அப்ப ஜீவன் தேவனுக்கு முழு கொடுக்காதேங்கிறாங்க. இன்னும் நன்மத்தையும் அப்பத்தையே கொடுத்துருந்தாங்கிறாங்க. குத்து பிசாசு ராஜ்யத்துல இருந்து அவங்க பிதாவின் வலது அங்க போய் இருக்கும் போது அது போக முடியாது. நேரம் போனா பிசாசு கிட்ட குத்துறா, பிசாசு கிட்ட போட்டுவாரு. அதனால நான் சொல்லப்பா தண்டிக்கு வராங்க. யாரோ கேட்டு தண்டிக்கு வராங்க. எப்படி நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன். இயேசு போய் அப்படியே சொல்லிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆதாம் மூலமாய் பிறந்து பாவத்தையும் மனதையும் தேவனுக்கும் உலகத்துக்கும் கொடுத்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மதத்திலே கொடுத்துடி. பாவத்தின் மதத்துக்கு பாதாள ராஜ்யத்துல நீ நேரம் போக சொல்ல. பாவத்தின் சம்பளம் மாறலாம். அதுதான் இயேசு வந்தார். இயேசு கிட்ட வந்து ரேட்டு நாள் ஜீவனத்தை தேவனுக்கும் உலகத்துக்கும் கொடுத்திட்டாக்கா இயேசு பிதாவின் இயேசு போய் பேச அந்த மாதிரி நாம அவரோடு போய் சேரலாம். அல்லேலூயா. கேமலாமா புரிஞ்சுச்சா? ரொம்ப எதுவுமே கம்பல் சோசனை கிடையாது. எல்லாம் சிம்பிள் தான். 10 காசு கொடுத்தா குழந்தை என்ன பண்ணுது? கடையில் போய் 10 காசு கொடுத்து ஒரு மிட்டாய் வாங்கிட்டு வந்தே இல்லையா? குச்சி மிட்டாய் 10 காசு கொடுத்தா என்ன கொடுக்குறான் கடையில்? அதே தான்.
ஏசுனார் 10 காசு கொடுத்தா ஏசுனார் குச்சி மிட்டாய், பிசாசு 10 காசு கொடுத்தாக்கா குச்சி மிட்டாய் இல்லை, ஏதாவது விஷ மிட்டாய் கொடுத்தோம் அதை வாங்கிட்டாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ள வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு மீட்கும் பொருளை கொடுத்துக்கிறாரு. அந்த சரீரத்துக்கு அந்த ரத்தத்துக்கு வெளியே போட மாணவர்கள் சகல அதிகாரம் இருக்காரு. அல்லேலூயா. அதனால்தான் இந்த சுவிசேஷத்தை ஜீவ வார்த்தையை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலும் பிரச்சனையின் மத்தியிலும் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிறாங்க. போக மாட்டோம் ஒருத்தர் வந்தா இருப்பார் இந்தியாவுக்கு, இந்த சுவிசேஷம் சொன்னதான் வந்தாரு. எவ்வளோ பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நிச்சய பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பிசாசின் தன்னை நசுக்கி நான் பிதாவிலிருந்து உலகத்துக்கு புறப்பட்டு வந்தேன். வந்துட்டு நம்ம ஆதாம் ஏவாள் வழியா பிதா கிட்ட வந்தோம். இடையில என்ன ஆயிடுச்சு, பிசாசுக்கு போய் உலகத்துக்கு வந்துட்டோம். அந்த உலகத்தை மீட்கும் பொருளை கொடுத்து மீண்டுமாய் வாங்கி கொண்டு இந்த இயேசுவர் தேவன் தனக்கு முழுவதும் மீண்டும் நான் பிதாவுக்கு போகிறேன். வசதி வாசிக்க கட்சியா சத்தமா வாசி, நிப்பா வாசிமா. யோவான் 16:28. இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. யோவான் 16:28 வாசி. ஆமா, மனப்பாடம் பண்ண அந்த வசனம் மனப்பாடம் 10 முறை தான் கேட்பார். யார் வேணா கேட்பார். நான் பிதாவிலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகிறேன். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆகாம முழு உலகம் கொடுத்து விசுவாசித்தார். என்ன செய்ய எல்லாரும் சுதந்திர பிதாவிடத்து போய் சேர்ந்தார் இயேசு. அவர் தான் நமக்கு மாதிரி. அவர் ஒரு மாதிரியா இருக்கும், நம்ம வேற மாதிரியா போனா வேற மாதிரி தான் போய் சேர்ந்தாங்க. நம்ம ஜாமுனா சோதரர் நம்முடைய பாஸ்டர் எஸ்.ஏ. ஜார்ஜ் அவர்கள் 89வது பிறந்த நாள் இந்த நாளில் கொண்டாடுறாங்க. சோதரம் அவர் மூலமாக தான் நான் இந்த ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தேன். பாஸ்டர் பெஞ்சமின் மூலமாக நான் பாஸ்டர் எஸ்.ஏ. ஜார்ஜ் அவர்கள் மூலமாக நான் ஊழியத்தில் ஒப்பு கொடுத்து இத்தனை வருடங்களாக தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். அதனால் இந்த சின்ன சுவாமியும் அவர் தரிசனத்தின்படி ஏற்படுத்தி எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்தை உருவாக்கி எத்தனையோ பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். அவருடைய பிறந்த நாள் இன்று அவர் ஆஸ்வதிக்கும்படியாக அவருடைய மகன் மாஸ்டர் எம்.ஜே. ஜார்ஜ், அவர் துணையார், அவர் பேர பிள்ளைகள், அவர் துணைவியார், பெங்களூர் சபை, எல்லா கிளை சபைகள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படவும், அவருடைய தரிசனம் இன்னும் விரிவடையும் ஆஸ்வதிக்கப்படவும், பெரிய காரியங்கள் அவருடைய தரிசனத்தின் மூலமாக அவர் இன்னும் என்னென்ன தரிசனம் எல்லா தரிசனம் பதுங்கி பெருகி நிரம்பி தேசத்தை நிரப்பவும் நாம் அவருக்காக நாம் ஜாப் பண்ணோம். அது நீங்கள் ஜாப் ஸோ இன்னைக்கு வந்து மாஸ்டர் எஸ்.ஏ. ஜார்ஜ் ஐயாவுடைய பிறந்த நாள். அவர் வந்து 1937 பிறந்தார், 2002 இறந்துட்டார். ஸோ அவருடைய ஊழியத்தில் தான் ஃபுல் காஸ்பல் சர்ச் ஆரம்பித்து அவர் வந்து ஒரு அரசு வேலையில் இருந்தார். இந்த சர்வே டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வேலை செஞ்சுருந்தார். அந்த வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்து அநேக சபைகள் அவர் மறிக்கும் போது 100 சர்ச்சு விட்டுட்டு தான் அவர் மறிச்சிட்டார். ஸோ 2002 அவருடைய மரணம் ஏற்பட்டது. இந்த நாளில் வந்து அவருடைய பிறந்த நாள். அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர், ஒரு நீதிமான், அவர் ஞாபகப்படுத்துறது நினைக்கிறது நல்லது. அதை வந்து பாஸ்டர் எபினேசர் ஆண்ட்ரூ ஜார்ஜ், கிளாரா ஆண்டி, அந்த ஃபேமிலி வந்து பாஸ்டர் எஸ்.ஏ. ஜார்ஜ் சில்ட்ரன்ஸ் ஹோமை 2006 ஆரம்பித்து இன்றைக்கு 20 வருஷமாக இந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் நடத்துகிறாங்க. ஸோ அவருடைய பேரில் இந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் நடந்து அநேக நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இங்கே வந்து படித்து அவருடைய வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு இடமா இருக்குது எது பாஸ்டர் எஸ்.ஏ. ஜார்ஜ் சில்ட்ரன்ஸ் ஹோம். ஸோ ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், ஒரு மனிதனுடைய அந்த ஹம்பிள்னஸ் இன்றைக்கி வந்து ஒரு மாபெரும் ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் நடந்து எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறணும்னு நான் தான் சாட்சியாது. ஏன்னா இது ஆரம்பத்துலேருந்து நான் இங்கே இருக்கிறேன். இந்த பில்டிங் கட்டினப்பதுலேருந்து பாஸ்டர் எபினேசர் அவங்க ஃபேமிலி இதை கட்டி அவர் பேரில் ரன் பண்ணுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் கூட எவ்வளோ கஷ்டங்கள் இன்னும் பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு பெஸ்ட்டு இதில் நடத்துகிறார் பாஸ்டர். ஸோ இன்றைக்கி அந்த மனிதரை நம்ம நினைப்பது மிகுந்த சந்தோஷம். புதுசாக நிறைய பேர் பிள்ளைங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜார்ஜ் பாஸ்டர் யாருன்னு தெரியாது. எஸ்.ஏ. ஜார்ஜ் ஒன்று படிக்கிறார். அவர் ஒரு எபி பாஸ்டருடைய
தகப்பனார். ஸோ அவருடைய பேரில் தான் இந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் நடக்குது. ஸோ ஒரு வசனம் மாத்திரம் நான் வாசி சொல்கிறேன். Hebrew 11:4 நல்ல சத்தமாக வாசிங்க. எபிரேயர் 11:4 நல்லா சத்தமாக வாசி. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயலாகிய வழியிலும் மேன்மையான வழியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனுடைய சாட்சி அளித்தார். அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான். இந்த வசனம் நல்லா உணர்வாண்டிப்படி ஆபேல் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான். ஸோ பாஸ்டர் எஸ்.ஏ. ஜார்ஜ் அவர்கள் மறித்து இன்றைக்கு 24 வருஷம் ஆயிடுச்சு, 24 இயர்ஸ். ஸோ மறித்தும் பேசுகிற ஒரு நிலையில தான் பாஸ்டர் எஸ்.ஏ. ஜார்ஜுக்கிறார். இப்போ நீங்களும் அவரை பற்றி பேசுகிறோம், எங்கன்னா போனாக்கா நீ எங்கேருந்து வரேன்னா பாஸ்டர் எஸ்.ஏ. ஜார்ஜ் சில்ட்ரன்ஸ் ஹோம் படித்தேன். அந்த மாதிரி அந்த சாட்சி மனிதனுக்கு தேவை. உயிரோடு இருக்கும்போது ரொம்ப பில்டப் பண்ணி நல்லா பேசுவாங்க, முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி தப்பாக பேசுவாங்க. ஆனால் ஒரு ஆள் மனிதன் மறித்தும் இன்னும் பேசி இன்னும் அநேகருடைய வாழ்க்கையை மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னா அதுதான் லைஃப். எங்கள் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சொல்வார், நான் மறிச்சிட்ட எல்லாருடைய வீட்லேயும் என் ஃபோட்டோ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களை இந்த உலகத்தில் செய்யணும். நீங்கள் இருக்கிறது பெரிய பிளஸிங் இந்த ஹாஸ்டலில். அவர் பேரில் நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். பாஸ்டர் எஸ்.ஏ. ஜார்ஜ் சில்ட்ரன்ஸ் ஹோம் படிக்கிற பசங்க யாரும் வீணாக போனதாக சரித்திரமே இல்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கையை தரார். அதனால் இன்றைக்கி இந்த மாபெரும் மனிதனை நினைப்பது மிகுந்த சந்தோஷம். அவருடைய எங்கள் சித்தப்பா எங்களுடைய திருமணத்தை கிட்டேருந்து நடத்துகிறாரு. ரொம்ப பிளஸிங்கான ஒரு மனிதர், வெரி ஹம்பிள் மேன். ஒரு தாழ்மையான ஒரு ஆளுன்னா பார்க்கவே முடியாது. கோவன்றதே அவர் ஹையஸ்ட்டு கோவன்றதே ஒரு மாதிரியா இருக்கும், அதுவும் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹம்பிள் மனிதர். அநேகருடைய வாழ்க்கையை மாற்றினார். பாஸ்டர் சொன்ன மாதிரி பாஸ்டர் தாமஸ் ஐயா நிறைய பேருடைய வாழ்க்கை அவர்கள் மூலமாக மாறி இன்றைக்கி அந்த ஃபுல் காஸ்பல் சர்ச் இன் இந்தியா நிறைய கிளைகள் சபைகள் உருவாக்கி அவர் மூலியமா எத்தனையோ மக்கள் ஆண்டுடைய ராஜ்யத்தில். அதனால் இந்த நாளை அவரை நினைப்பது நல்ல நேரம். அதனால் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாருக்கும் கேக் வாங்கிட்டு வந்துடும், எல்லாம் சாப்பிட்டு போங்க. பாஸ்டர் ஜோம் பண்ணி தேங்க்யூ ஸோ மச். கிருபையிலிருந்து நல்ல தகவலே இந்த அறிவான வேலையில கட்டாவே மட்டுமா எங்களோடு கூட இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். கட்டாவே சோதரம், நீங்கள் உலகத்துக்கே ஒளியாக இருக்கிறீர்கள், பூமிக்கே உப்பாக இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி பாஸ்டர் எஸ்.ஏ. ஜார்ஜ் அவர்கள் கட்டாவே தேவனுடைய ஊழியத்தின் மூலமாக அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். அவர்கள் உலகத்துக்கு ஒளியாகவும் பூமிக்கு உப்பாக இருந்து அவர் மரித்தும் என்றுக்கும் பேசுகிறார் என்ற அந்த வார்த்தையின்படி இன்னும் அநேக பிள்ளைகள் அவர் மூலமாக ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே சோதரம், அவர் பிறந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் குடும்பத்தை, அவருடைய பிள்ளைகளை, சொந்த பந்தங்களை, துணைவியாரை, சபை, அவருடைய தரிசனங்களை, அவருடைய ஸ்தாபனங்களை, பெங்களூர் எல்லா திருச்சபைகளையும் எல்லா கிளை ஊழியர்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அவருடைய தரிசனம் இன்னும் பதுங்கி பெருகி தேசத்தை உலகத்தை நிரப்ப நாங்கள் ஆஸ்வதித்து ஜெபிக்கிற கட்டார் நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். இப்போது இந்த பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டிருக்கிறார்கள். சோதரம் பிதாவிலிருந்து பூமிக்கு உலகத்துக்கு புறப்பட்டு வந்து நான் எதற்காக வந்து நானே அவர்களுக்கு ஜீவனுட அது பரிபூர்ணப்படும் வந்தேன் வசதிப்படி ஆதாம் வழியா பாவம் செய்து தேவ மகிமைத்து போனாங்க. அடுத்த கிறிஸ்துவ மீட்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவன பரலோகத்தை இந்த பூமியிலே பரலோகத்தை பெற்றுக்கொள்ள கிறிஸ்துக்குள் வர இந்த செய்திக்கு ஒரு நீர் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க கத்தாவே சோதர கத்தாவே. உலகத்துக்கு ஒளியாகவும் பூமிக்கு உப்பாக இருக்க இந்த செய்திக்கு ஒவ்வொரு நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்க ஏசு எங்கு சுற்றிட்டு விசுவாசின் பலவில் ஆக்கப்படி யாரும் வெளியில் ஆக்கப்படி நாடே நல்ல மேய்ப்பை ஜீவனையே கொடுத்து விசுவாசம் வளர்ந்து வெளியிலாகி நித்திய ஜீவன பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தது போல இந்த செய்திக்கு ஒவ்வொரு பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவை நிலைத்திருக்க அவரே திராட்சை செடி நீங்கள் கூட ஒருவனில் மாற்றி நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஜீவன தேவனுடைய ஆலயமா இருக்கும்படி கத்தார் மிகுந்த கனிகளை கொடுத்து ஆஸ்வதித்து குடும்பத்துக்கு பட்டத்தை ஒளியா இருக்க உப்பா இருக்க இந்த செய்தி கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதித்து அப்படியே செய்யும்படி ஜெபிக்கிறதார். அப்படியே செய்ய நன்றி செலுத்தி கொடுத்தார். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜபலையும் இருக்கிறோம். ஜீவன்ல நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூல கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர்த்வேஸ் ராமன் தாமஸ்.
பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நீங்கள் எடுங்க. பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி 12/7/2026 FGC வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் எப்படி பண்ணி உங்களுக்கு எல்லா செய்தியும் கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரிய பிள்ளை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.